ஃபல் இஸ்மு இன் உரியத பிஹில் லஃப்து ஃபகைருல் முசம்மா. இஸ்மு அந்த இஸ்மை கொண்டு லஃப்து நாடப்பட்டால் ஃபகைருல் முசம்மா முசம்மா அல்லாததாக இருக்கும். இப்போ ஜெயிதுன்னு இருக்கு, ஜெயிது நம்ம நினைச்சுன்னா சொல்கிறோம், ஜெயிது அம்ரு பக்ருங்கிறோம். இப்படி சொல்லும்போது முசம்மா கிடையாது, அது அது என்னதுதான், அது அந்த லெவலில் சொல்கிறோம். ஜெயிது ஜெயிது என்று பேர் உள்ளவன் கண்ண, ஜெயிதுங்கிறது பேரு கண்ண அப்படின்னு சொல்கிறோம். அம்ருங்கிறது பேருங்கிறோம், பக்ருங்கிறது பேருங்கிறோம். விளங்குதா? போரில் எழுதி போடுறோம் ஜெயிது அம்ரு பக்ருன்னு எழுதி போடுறோம். விளங்குதா? இதெல்லாம் என்ன இருக்குது, முசம்மா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்லப்பா, செய்து அம்ரு பக்ரு காலிதுன்னு, இதெல்லாம் என்ன கிடையாது, இதை கொண்டு நோக்கம் முசம்மா கிடையாது, அங்க லெஃபுல் தான் நோக்கம். ரைட்டா? இதே விளங்குதா அப்பாசே? அதான் சொல்றாங்க இஸ்மு, இஸ்மி என்ற வார்த்தை இஸ்மு. விளங்குதா? என் உரிய தபி அந்த இஸ்மி என்பதை கொண்டு லெஃபுது நாடப்பட்டால் ஜெயித் என்பதை போல, அம்ரு என்பதை போல, பக்ர் என்பதை போல, காலித் என்பதை போலன்னு சொல்றோம். ஃபாத்திமா என்பதை போல, ஆயிஷா என்பதை போல, சுமையா என்பதை போலன்னு சொல்றோம். பெண்களுடைய பேரை உதாரணத்துக்கு சொல்றோம். இல்லைங்களா? பேர் எழுதித்தாங்கன்னு கேட்குறாங்கல்ல, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு 4-5 பேர் எழுதித்தாங்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம், உமரு, உஸ்மான், அலி, தல்ஹா, விளங்குதப்பா, ஜெயிதுலாம் எழுதி கொடுக்குறோம். அது முசம்மாவா? அதை கூட நோக்கம் என்னதுதான் சொல்லுப்பா, லெஃபுல் தான் நோக்கம் அங்க. அது கூட எது நோக்கம் கிடையாது, முசம்மா நோக்கம் கிடையாது. பொம்பளை பிள்ளை பிறந்துக்குங்க 4-5 பேர் எழுதித்தாங்கிறாங்க. ஜெய்னபு, ருக்கையா, விளங்குதப்பா, சுமையா, விளங்குதப்பா, நம்ம எழுதி கொடுக்குறோம். அது நினைச்சு நான் எழுதி கொடுக்குறோம். அது முசம்மாவா? அது என்னதுதான், அது இஸ்மு தான். அது அதை கொண்டு லெஃபுல் தான் நாடப்பட்டிருக்கு, அங்க முசம்மா கிடையாது. விளங்குதா? அதுதான் சொல்றாங்க. ஃபல் இஸ்மு இன் உரியத பிஹி அந்த இஸ்மி என்பதை கொண்ட லெஃபுது லெஃபுலை மட்டும் நாடப்பட்டால் வகைருல் முசம்மா அது முசம்மா அல்லாதா இருக்கும். என்றால் அன்னஹு லெஃபுது என்பது எத்தல்லவது கோர்வையாகும். மின் அஸ்வாத்தின் முகத்தத்தின் கைரு காரத்தின் தரிபாடற்ற தனித்தனி சத்தங்களிலிருந்து உண்டாகும். ஜெயிது ஜே ஏ தால், அம்ரு ஐன் மீம் ரே, பக்ரு பே காஃப் ரே. ரைட்டா? இந்த எழுத்துக்கள்னால என்ன செய்யுது, கோர்வையாகுது. ரைட் தானே? தனித்தனி சத்தங்களிலிருந்து கோர்வையாகிறது. கைரு காரத்தின் தரிபாடற்றதுமா இருக்கும். ஒரு வார்த்தையை சொல்லும்போது இன்னொரு வார்த்தை இருக்காது. ஜேயை சொல்லும்போது ஏ இருக்காது, ஏயை சொல்லும்போது ஜே இருக்காது. ரைட்டா? தால சொல்லும்போது ஏ வராது. அப்படிதானப்பா ஜெயிதுங்கும் போது அதான் சொல்லுவாங்க, கைரு காரத்தின் தரிபாடற்றதா இருக்கும், தனித்தனி சத்தங்களிலிருந்து அது கோர்வையாகும். இஹ்தலிஃபு பிஹ்திலாஃபில் உமமி சமுதாயங்கள் மாறுவது கொண்டு அந்த லெவல்கள்லாம் மாறிடும். சமுதாயங்கள் மாறுவது கொண்டு லெவல்கள் மாறும். ஆசாரி காலங்கள் மாறுவது கொண்டும் லெஃபுது மாறுபடும். அதான் சொன்னோம்ல, மயிலாடுதுறை ஏற்கனவே என்னவா இருந்துச்சு, அது மாயவரம்னு இருந்துச்சு, மாயூரம்னு இருந்துச்சு. இப்போ காலப்போக்கில் என்ன செஞ்சு மயிலாடுதுறைன்னு வந்துருச்சு. மெட்ராஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மெட்ராஸ் மதராஸ் ஆகி, மதராஸ் இப்போ என்னவாயிடுச்சு, சென்னை ஆயிடுச்சு. காலங்கள் மாறுவது கொண்டு என்ன செய்யும், லெவல்கள் மாறும். சமுதாயங்கள் மாறுவது கொண்டு பேர் மாறும். ஆனா முசம்மா மாறாது. முசம்மா என்ன செய்யும், எதுக்கு சென்னைன்னு சொல்லப்பட்டுச்சோ, எதுக்கு மதராஸ்ன்னு சொல்லப்பட்டுச்சோ, மெட்ராஸ்ன்னு சொல்லப்பட்டுச்சோ, அதுதான் இப்பவும் என்ன இருக்குது, சென்னைன்னு சொல்லப்படுது. விளங்குதா? முசம்மா ஒண்ணுதான். எது மட்டும் மாறுது, இஸ்மு மட்டும் மாறுது. எஸ்ரிபுங்கிறது மதீனா முனவ்வரான்னு மாறி இருக்கு. மதீனாவுக்கு ஆதி பேர் எந்தா, எஸ்ரிபு தானே. அதான் சொல்றாங்க. உமமி சமுதாயங்கள் மாறுவது கொண்டு லெஃபுது மாறும். சமுதாயங்கள் மாறுவது கொண்டும் வல் ஆசாரி காலங்கள் மாறுவது கொண்டும் லெஃபுது மாறும், இஸ்மு மாறும்.
அத்தது தாரத்தன் சில சமயம் இஸ்மு பலதாக வரும். இஸ்மு என்ன செய்யும்? பலதாக. உதாரணமா சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த சிங்கத்துக்கு கலன்பர்னு சொல்லலாம், லைஸ்ன்னு சொல்லலாம், அசதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சிங்கம் தான், உத்தராதிபான பதம். ஒரே முசம்மாவுக்கு என்ன செய்யுது? பல இஸ்முகள் இருக்கிறது. சிங்கங்கிறதுக்கு லைஸுங்கிறதும் இருக்கு, கலன்பருங்கிறதும் இருக்கு, அசதுன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் அர்த்தம் என்னதுதான்? சிங்கம் தான். ஆனா இஸ்மு பலதா வருது. இஸ்மு என்ன செய்யுது? மிஸ்லியார் பலதாக வருகிறது. ஆனால் முசம்மா ஒண்ணுதான். முசம்மா அதான் முத்தராதிபான வார்த்தைன்னு அர்த்தம். முத்தராதிபுனா அர்த்தம் ஒண்ணு, வார்த்தைகள் பலதாக வரும். அதான் சொல்றாங்க. அத்தது தாரத்தன் இஸ்மு சில சமயம் பலதாக வரும். இஸ்மு பலதாவனா முசம்மா ஒண்ணுதான். லைஃப்னாலும் சிங்கம், கலன்பர்னாலும் சிங்கம், அசதுனாலும் சிங்கம். மனசிலாச்சா? இஸ்மு பலதாக வரும். எத்தகையது உஹ்ரா, மற்றொரு தடவை இஸ்மு ஒன்றாக இருக்கும், ஆனால் அர்த்தம் பலதாக வரும். அர்த்தம் என்ன செய்யும்? இதெல்லாம் விளங்கணும்டா. எப்படி? இஸ்மு ஒண்ணுதான், அர்த்தம் பல. உதாரணமா ஐனுன்னு இருக்கு. ஐனுங்கிறதுக்கு கண்ணுன்னு அர்த்தம் இருக்கு, வார்த்தை ஒண்ணுதான். கண்ணுன்னு அர்த்தம் இருக்கு, ஊற்றுக்கண்ணுன்னு அர்த்தம் இருக்கு. ஐனுக்கு என்ன இருக்கு? ஊற்றுக்கண்ணுன்னு அர்த்தம் இருக்கு. முட்டுன்னு அர்த்தம் இருக்கு, முட்டுக்கால், முட்டு. சிஐடி போலீஸ் ஒரு ஐன் போனான்னா சிஐடின்னு அர்த்தம். உழவன் உழவு பார்க்குறவன் போனான்னு அர்த்தம். சிஐடிக்கு சொல்லலாம் ஐனுன்னு. தங்கத்துக்கு சொல்லலாம் ஐனுன்னு சொல்லி, தஹபு சொர்ணம். இஸ்மு ஒண்ணு, ஆனா முசம்மா பலதாக வருது. முசம்மா மனசிலாயோ? இல்ல அப்பாஸ் விளங்குதுடா? அப்ப சொல்லுங்க. இஸ்மு பலதாக வரும், அர்த்தம் ஒண்ணா இருக்கும். இப்ப சொல்றாங்க இது உஹ்ரா, இன்னொரு தடவை இஸ்மு ஒன்றாக இருக்கும், அர்த்தம் பலதாக வருதா முஷ்தருக்கு. ஐனுக்கு கண்ணு, ஊற்று கண்ணு, முட்டு, சிஐடி எல்லாம் வர்ற மாதிரி. அது மாதிரி குரு, குருங்கிறது வார்த்தை ஒண்ணு இருக்கு. தூருன்னு அர்த்தம் இருக்கு, ஹைதுன்னு அர்த்தம் இருக்கு. அப்படிதானே? வல் முத்தல்லகாத்து யத்தரப்பஸ்ன பி அன்ஃபுசிஹின்ன ஸலாஸத குரு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். தலாக் விடப்பட்ட பெண்கள் யத்தரப்பஸ்ன பி அன்ஃபுசிஹின்ன, அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஸலாஸத குரு, 3 குரு எதிர்பார்க்க. 3 குரு அவங்க இதா இருக்கணும். 3 குருன்னா என்ன? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க 3 தூருங்கிறாங்க. என்னது? 3 தூர் இதா இருக்கணும். தூர்ல தலாக் விட்டு அந்த தூரு, அடுத்த தூரு, அடுத்த தூரு, 3 தூரு இதா இருந்துட்டா அடுத்த ஆளுக்கு என்ன செஞ்சிடலாம்? மங்களம் கேஜ் கொடுத்துடலாம். அந்த குருங்கிற வார்த்தைக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தூருன்னு என்ன செய்யறாங்க? அர்த்தம் வைக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் இருக்குது. குருங்கிறதுக்கு தூருன்னு அர்த்தம் இருக்கு, ஐதுன்னு அர்த்தம் இருக்கு. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சலாசத்த குருங்கிறதுக்கு ஐதுன்னு அர்த்தம் வைக்கிறாங்க. ஏன்னா சலாசா அங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். வல் முத்தல்லகாத் யத்தரப்பஸ்ன பி அன்ஃபுசிஹின்ன ஸலாஸத குரு. நூறுல் அன்வார்ல இதை பேசுறாங்க. தலாக் விடப்பட்ட பெண்கள் யத்தரப்பஸ்ன பி அன்ஃபுசிஹின்ன ஸலாஸத குரு, 3 குரு இதா இருக்க வேண்டும், 3 ஐது இருக்க வேண்டும். இதா யார் அர்த்தம் வைக்கிறா? இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அர்த்தம் வைப்பாங்க. காரணம் சலாசான்னு சொல்றாங்க. சலாசத்த குரு, சலாசாங்கிறது காசு, சலாசாங்கிறது காசு. லா யஹ்தமிலுல் பயான லிகௌனிஹி பையினா. சலாசாங்கிறது என்ன செய்யாது? லா யஹ்தமில் பயான, பயானுக்கு சாத்தியமாவாது, விளக்கம்லாம் தேவையில்லை. லிகௌனிஹி பையினா, அதே விளக்கமா இருப்பதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்போ துஹூர்ல தலாக் விட்டு
தூர்லயே இதா இருக்கணும்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அங்க சலாசா அர்த்தம் வர மாட்டேங்க, ரெண்டு சொச்சோன்னு வரும். என்னது? தூர்ல தலா கூட்டுட்டான், தூர்ல தலா கூட்டு தூர்லயே இதா கணக்கு வச்சா என்னவாகும்? இந்த தூர் இதுல கொஞ்சம் தான் போயிடுச்ச, அதுக்கு அடுத்த தூர், அதுக்கு அடுத்த தூர் சென்றது நூறுல ஓதிச்ச, அப்ப ரெண்டு சொச்சோன்னு வருது. சரிங்க, இந்த தூரை விட்டுருவோம், அடுத்து 3 தூர்னு வச்சோம்னா 3 சொச்சம் வரும். அப்படித்தானே? இந்த அலாக்குடப்பட்ட தூரை கணக்கு வச்சா 2 சொச்சம், இதை கணக்கு வைக்காம அடுத்த 3 தூர்னா 3 சொச்சம் வருது. சலாசாவுக்கு அர்த்தம் வர மாட்டாங்க. 3ன்னா கரெக்டா இருக்கணும்லப்பா, கொஞ்சம் குறைஞ்சாலும் 3ன்னு வராது, 2.25 வந்துடும், கொஞ்சம் கூடுனாலும் 3.25 வந்துடும், அது 3ங்கிற பேர் வராது. ஆகிய தூர்ல தலா கூட்டு 5ல இருந்து இதாவை கணக்கு வை, பிரச்சனையே வராது. வருமா? தூர்ல தலாக்கு விடணும். யா தல்லகுத்து முன்னுசா தல்லிக்கு உன்னில் இத்தத்தி இன்னாங்க, அப்ப தூர்ல தலாக்கு விடணும். இத்தாவை கணக்கு வைக்கிறது எங்க இருந்து வைக்கணும்? 5ல இருந்து. அப்ப 3 5 கரெக்டா வருதா? சலாசா அடிபடாது, சலாசத்தை குரு கரெக்டா வருது. பத்தியலங்க? அப்ப குருங்கிறது முஷ்தரக்கான வார்த்தை, அதுக்கு 5ன்னு அர்த்தம் இருக்கு, தூருன்னு அர்த்தம் இருக்கு. ரைட் தானே? அதுதான் சொல்றாங்க. எத்த இது உஹ்ரா, இன்னொரு தடவை இந்த இஸ்மு ஒன்றாக இருக்கும், அர்த்தம் பலதாக வரும். எத்த இது உஹ்ரா, இன்னொரு தடவை இஸ்மு ஒன்றா இருக்கும், அர்த்தம் நிறைய வருதான் முஷ்தரக்கு. ரைட்டுப்பா? வார்த்தை ஒண்ணு, அர்த்தம் பலது இருக்கும். ஆனா வல் முசம்மா லாயிக்குனு கதாலிக், முசம்மா அப்படி வராது, முசம்மா ஒன்னாவே தான் இருக்கும். முசம்மா என்ன செய்யும்? ஒன்னாதான் இருக்கும். விளங்குதுப்பா? ஐனுக்கு கண்ணுன்னு சொன்னா கண்ணுக்கு கண்ணு தான், அதுக்கு வேற அர்த்தம் கிடையாது. அப்படித்தானே? முட்டுன்னு சொல்லிட்டோம், முட்டு முட்டா தான் இருக்கும், இது கண்ணா மாறாது. சிஐடின்னு சொல்லிட்டோம், ஐனுக்கு சிஐடி சிஐடியா தான் இருப்பான், அவனுக்கு போய் ஊட்டு கண்ணுன்னு செய்ய முடியாது, சொல்ல முடியாது. முசம்மா என்னவா தான் இருக்கும், கியாம நாள் வரையா ஒன்னாவா தான் இருக்கும். முசம்மா இந்தவா இருக்கும், ஒன்னாதான் இருக்கும். முசம்மா மாறாது, இஸ்மு மாறும். எது மாறும்? மாயவரம் மயிலாடுதுறைன்னு மாறி இருக்க மாதிரி, மெட்ராஸ்ங்கிறது சென்னைன்னு மாறி இருக்க மாதிரி இஸ்மு மாறலாம், ஆனா முசம்மா அப்படியே தான் இருக்கும். மனசுலாவுதா? அதான் வல் முசம்மா. இப்ப இஸ்மு மாறலாம், ஆனால் வல் முசம்மா லாயிக்குனு கதாலிக் இப்படி மாறாது, அது முசம்மா அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். சரி, அடுத்து வேற ஒரு செய்தி சொல்றாங்க. இன் உரியத பிகி இஸ்மி என்பதை கொண்டு ராத்து ஷெய்யி, ஒரு வஸ்துவினுடைய ராத்தையே நாடப்பட்டால் ஃபௌவல் முசம்மா, அது முசம்மா தான். இதாங்க பொது கருத்து. இப்பா இது என்னது? பொது கருத்து. அஷாயிராக்கள் இப்படிதான் சொல்றாங்க. சரி, இஸ்முன்னு சொல்லி ராத்தனை அப்பாஸை கூட்டுவான்னு சொன்னா ஒன்னதான், உன் ராத்தை தான் நாடப்பட்டிருக்கு. அப்படித்தானப்பா? செய்ஃபுல்லாவை கூட்டுவா என்ன இருக்கு? இவன் முசம்மாவை தான் நாடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல செய்ஃபுல்லான்னா அல்லாவுடைய வாளுன்னு அர்த்தம் வச்சுக்க நீங்க கூடாது. செய்ஃபுல்லா சொல்லி இந்த தாத்தத்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? இல்ல இஸ்முங்கிறத சொல்லி என் உரிய பிகி இஸ்மி என்பதை கொண்டு நாடப்பட்டால் ராத்து ஷெய்யி, ஒரு வஸ்துவினுடைய ராத்தை நாடப்பட்டால் ஃபௌவல் முசம்மா, அது முசம்மா தான். யாசீரை கூட்டுவான்னா உன் ராத்தை தான் இங்க நாடப்பட்டிருக்கு, முசம்மாவை தான் நாடப்பட்டிருக்கு. அப்படிதானே? சஃப்வானை விழிச்சிட்டு வான்னா அந்த முசம்மா தான் இங்க நாடப்பட்டிருக்கு. இஸ்மை சொல்லி எதை தான் நாடப்படுது? முசம்மாவை தான் நாடப்படுது. விளங்குதா? இஸ்மை கொண்டு ராத்து ஷெய்யி, ஒரு வஸ்துவினுடைய ராத்தை நாடப்பட்டால் ஃபௌவல் முசம்மா, அது முசம்மா தான். இதாங்க பொது கருத்து. ஆனா காதி பைலாஹி ரஹ்மத்துல்லாஹி ஏத்துக்கிட மாட்டாங்க. லாக்கின்னஹு லம் யஷர் பி ஹாதல் மானா, இந்த மானாவுல பிரபல்யமாவுல இஸ்மு சொல்லி முசம்மாவில நாட முடியாதுங்கிறாங்க. இஸ்மு சொல்லி முசம்மாவில என்ன செய்ய முடியாது, நாட முடியாது, பிரபல்யம் இல்லைங்கிறாங்க. அப்போ டக்குனு ஒரு ஆயத்தை தூக்கிட்டு வருவோம். தபாரக ஸ்மு ரப்பிக சப்பி இஸ்ம ரப்பிக்கன்னு ஒரு ஆயத்தை தூக்கிட்டு வருவோம். நீங்க தபாரக ஸ்மு ரப்பிக,
உங்களுடைய ரப்பின் இஸ்மு பரக்கத்து போய்ந்ததா ஆயிடுச்சு. உங்க ரப்பினுடைய இஸ்மை துதியுங்கள், தஸ்பீ செய்யுங்கன்னா அல்லா அல்லான்னு சொல்லுங்கன்னு அர்த்தம். இஸ்மை சொல்லி முசம்மாவை தானே நடப்பட்டிருக்கு. நம்ம ஆயத்தை தூக்கிட்டு வந்து அப்படி அல்ல, இந்த இடத்துல முசம்மாவை நாடப்படல, இஸ்மையே தூய்மைப்படுத்துங்கள் அர்த்தம். விளங்குதா? இஸ்மையே தூய்மைப்படுத்துங்கள். விளங்குதா? உங்க ரப்பினுடைய இஸ்மும் மேல் நோக்கி விட்டது. அல்லாஹ் எப்படி உயர்ந்தவனோ பரக்கத்தானவனோ, அவனுடைய இஸ்மான அல்லாவும் என்னதுதான் பரக்கத்தானது லெவல தான் நாடப்பட்டிருக்குங்கிறாங்க. விளங்குதப்பா? அல்லாவை இப்படி அசிங்கங்களை விட்டும் குறைகளை விட்டும் சுத்தப்படுத்துவது கடமையோ, அந்த இஸ்மையும் சுத்தப்படுத்தணும். பாத்ரூம் போகும்போது இஸ்மை தூக்கிட்டு போக கூடாது. அல்ல கிதாபுகள் எழுதுறாங்கல்ல, அல்லாவுடைய நாமம் எழுதப்பட்ட பேப்பர்களை கொண்டு போக கூடாதுங்கிறாங்க பாத்ரூம். அப்படி அர்த்தம் வைக்கணும். ரப்பினுடைய இஸ்மையும் சுத்தப்படுத்தணும். விளங்குதப்பா? அதுவும் பரக்கத்து போயிருந்ததுதான். அல்லான்னு எழுதி வச்சிருக்கோம். அதை எங்க கொண்டு போக கூடாது? பாத்ரூம்லாம் எடுத்துட்டு போக கூடாது. குப்பையில கண்ட இடத்துல கொண்டு என்னது அல்லாவுடைய இஸ்மில் எழுதப்பட்ட வார்த்தைகளை போடக்கூடாது. இப்ப குரான்லாம் இருக்குல்லப்பா, குரானுடைய பேப்பரை கண்ட இடத்துல போடலாமா? அது கலாமுல்லா. அந்த குரானை கண்ணியப்படுத்துறது கடமை. அந்த லெபுல்களையும் கண்ணியப்படுத்தணும். விளங்குதா? அல்லாவுடைய கலிமாக்களையும் கண்ணியப்படுத்தணும். குப்பையில போடக்கூடாது. பாத்ரூமுக்கு அல்லாவுடைய நாமம் எழுதப்பட்டதை கொண்டு போக கூடாது. அப்படி அர்த்தங்கிறாங்க. யாரு? ஆதி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றது விளங்குதப்பா. அப்ப இஸ்முன்னு சொல்லி முசம்மாவை நாடக்கூடாதுங்கிறாங்க. அது பிரபல்யம் இல்லைங்கிறாங்க. நாடு, ஆனா அது பிரபல்யம் கிடையாதுங்கிறாங்க. அப்ப சப்பி இஸ்ம ரப்பிக்க தபார கஸ்மு ரப்பிக்க இஸ்ம சொல்லி முசம்மாவை தானங்க நாடப்பட்டிருக்கு. தபார கஸ்மு ரப்பிக்க, உங்க ரச்சனுடைய இஸ்மு பரக்கத்து போந்ததா ஆயிடுச்சு. உங்க ரப்பினுடைய இஸ்மு அதை இஸ்மை துதியுங்கள்னா அல்லா அல்லான்னு சொல்லுங்க அர்த்தம். முசம்மாவை தானே சொல்லப்படுது. ஆனா அப்படி இல்லை. இஸ்முன்னு சொல்லி அங்க என்ன செய்யப்பட்டிருக்க? அல்லாவுடைய இஸ்மையே தான் அங்க நாடப்பட்டிருக்குங்கிறாங்க. ரைட்டா? அதான் கொண்டு பதில் சொல்றாங்க கேள்விக்கு. கேள்விக்கு அது பதில் பா. இதான் கவுலுக்கு தாரா. அப்ப இஸ்ம சொல்லி முசம்மாவை நாடுறது பிரபல்யம் இல்லைங்கிறாங்க. ஆதி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஷாயிராக்கள் இப்படி சொல்லலாங்கிறாங்க. விளங்குதா? இந்த குர்ஆன் ஆயத்தை கொண்டு வந்து ஆதாரம் கொண்டு வர்றாங்க. அதுக்குதான் காதி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி விளக்க சொல்றாங்க. விளங்குதப்பா? கவுலுகு கவுலுகு தாலா தபாரக இஸ்மு ரப்பிக்க வஸப்பி இஸ்ம ரப்பிக்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லாகிறது. அல் முராது பிஹி, அந்த தபாரக இஸ்மு ரப்பிக்க சப்பி இஸ்ம ரப்பிக்க என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லு, அதை கொண்டு நோக்கல் லெஃபுலா இருக்கும். ஏல் அன்னஹு கமா யஜிபு தன்சீஹு தாத்திஹி வ சிஃபாத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தாத்தை சுத்தப்படுத்துவது வாஜிபாவதை போல, அவனுடைய சிபத்துகளை சுத்தப்படுத்துவது வாஜிபாவதை போல, அனி நகாயிசி குறைகளை விட்டு சுத்தப்படுத்துவது வாஜிபாவதை போல, எஜிபு தன்சீஹுல் அல்ஃபாதில் மௌதுஅத்திலஹா, அல்லாஹ்வுடைய தாத்துக்கென்று வைக்கப்பட்ட லெவல்களை சுத்தப்படுத்துவதும் வாஜிபாகும். அனி ரஃபசி அசிங்கத்தை விட்டும் சூயில் அதபி ஒழுங்கீனத்தை விட்டும் சுத்தப்படுத்துவது வாஜிபாகும். அப்ப அல்லாஹ்வுடைய நாமம் எழுதப்பட்ட வார்த்தையை கொண்டு எங்க போக கூடாது? பாத்ரூம் போக கூடாது, குப்பைகள்ல போடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு இஸ்மும் பரக்கத்து போயிடுச்சு. அல்லாஹ்னு எழுதுனோம்னா அது பரக்கத்து. அதை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? கண்ட இடத்துல போட்டுறாதீங்கன்னு அர்த்தம். ஒரு ரப்பினுடைய இஸ்மையும் நீங்க சுத்தப்படுத்துங்க, அதை கண்ட இடத்துக்கு கொண்டு போயிடாதீங்கன்னு அர்த்தங்கிறாங்க. விளங்குத பாரு அப்பா, புரியுதா படிக்கிறதே? அல்லாஹ் சுப்ஹானஹு இஸ்மும் பரக்கத்து புரிஞ்சதாயிடுச்சு. விளங்குதா? சப்பி இஸ்ம ரப்பிக்க, உங்க ரச்சனுடைய இஸ்மையும் நீங்க சுத்தப்படுத்துங்க. விளங்குதப்பா? என்பதை கொண்டு நோக்கால் முராதி பீகல் லெபுலா இருக்கும். அன்னஹு கமா யஜிபு தன்சீஹு தாத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தாத்தை சுத்தப்படுத்துவது வாஜிபாவதை போல, சிஃபாத்திஹி அவனுடைய சிபத்துகளை சுத்தப்படுத்துவது வாஜிபாவதை போல, அனி நகாயிசி குறைகளை விட்டு சுத்தப்படுத்துவது வாஜிபாவதை போல, எஜிபு தன்சீஹுல் அல்ஃபாதி அல்லாஹ்வுடைய இஸ்முகளை இஸ்முல் உள்ள வார்த்தைகளை எத்தனை எஜிபு தன்சீஹுல் அல்ஃபாதில் மௌதுஅத்திலஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தாத்துக்கென்று வைக்கப்பட்ட லஃப்துகளையும் சுத்தப்படுத்துவது வாஜிபு. அனி ரஃபசி
அசிங்கத்தை விட்டும் சூயில் அதபி ஒழுங்கீனத்தை விட்டும் சுத்தப்படுத்துவது வாஜிபு. சொல்றது விளங்குச்சா? அடுத்து சொல்றாங்க, ஏய் வா இஸ்மு, இந்த பிஸ்மில்லாவுல பிஸ்மின்னு இருக்குல்லப்பா, அது ஜாயிதுன்னு சொல்றாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னா அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வை கொண்டு ஆரம்பிக்கிறேன், அல்லாஹ்வை கொண்டு ஆரம்பிக்கிறேன், அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு இல்லையா. அந்த இஸ்முங்கிறது என்னது? ஜாயிதுல ஜாயிதுன்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? ஜாயிதுன்னு சொல்லலாம். பாரு, வல் அபில் இஸ்மு அல்லது பிஸ்மில்லாஹில் உள்ள இஸ்மாகிறது, அபில் இஸ்மு ஃபீஹி பிஸ்மில்லாஹில் உள்ள இஸ்மு என்ற வார்த்தை முக்கஹமுன் கீழே போட்டிருக்கு பாரு, அது ஜாயிதா இருக்கும். கமாஃபி கௌலி ஷாயிரி, அந்த கவிஞனுடைய சொல்லிலே இருப்பதை போல. கமாஃபி கௌலி ஷாயிரின்னு என்னங்க அர்த்தம்? சொல்லிலே இருப்பதை போல. இலல் அவுலி சும்மஸ்மி சலாமி அலைக்குமா, பாதி கவி, இது பெரிய கவி, இது எல்லாரும் எழுதிக்கப்பா. இது எப்படி தெரியுமா இருக்கும்? தமன்னபன தாய ஐய ஈஷ அபூகுமா வமா கான ஈயாஹு ரபீஅத அவு முதர் ஃபகூமா வகூலா பில்லதி கத் அரஃப்துமா வலா தக்மிஷா வஜிகன் வலா தஅலி கஷ்அர் இலல் அவுலி சும்மஸ்மி சலாமி அலைக்குமா வமன் யப்கி அவுலன் காமி லன் ஃபகத் யஅ்ததர். இவ்வளோ பெரிய பைத்து. விளங்குதுப்பா? ஏய் தம்பி, இதை இம்ருல் கைஸுங்கிறவன் படிச்சிருக்கான். அந்த பைத்தை யாரு படிச்சிருக்கா? இம்ருல் கைஸுங்கிற கவிஞன் இதை படிக்கிறான். விளங்குதா? எழுதிக்கிங்கப்பா இத. தமன்னா இப்னத்தாயே, என் ரெண்டு பெண் மக்களும் ஆசைப்படுறாங்க. ஈஷ அபூகுமா, என் ரெண்டு பெண்பள பிள்ளைகளுடைய தந்தை ரொம்ப நாளைக்கு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. முஸ்லியாரு எழுதுங்க. தமன்னா இப்னத்தாயே, எழுதிட்டியா? விறுவிறுன்னு எழுதுங்கப்பா. தமன்னா இப்னத்தாயே ஈஷ அபூகுமா, ஈஷ அபூகுமா. அப்ப என் ரெண்டு பெண் மக்களும் ஆசைப்படுறாங்க. ஈஷா அபூகுமா, அந்த ரெண்டு பெண் மக்களினுடைய தந்தையான நான் ரொம்ப நாளைக்கு வாழ வேண்டும் என்று நினைச்சாங்க, ஆசைப்படுறாங்க. ஆனா வமா கான ஈயாகு ரபியத்த அவு முதர், ஆனா நான் இந்த ரபியா முதல் கூட்டம் மாதிரி தான். ரபியான்னு ஒரு பெரிய கூட்டம், முதருன்னு ஒரு பெரிய கூட்டம், இவனெல்லாம் வாழ்ந்தாங்க. விளங்குதப்பா? ஹதீஸ்ல வருது, யாரு? ஒய்சுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய துவா பரக்கத்தினால ரபியா முதல் கூட்டத்தினுடைய ஆட்டு ரோமத்தின் எண்ணிக்கை அளவுக்கு என் உம்மத்துல ஒரு கூட்டம் என்ன செய்யும்? சொர்க்கத்துக்கு போகுங்கிறாங்க. யார? ஒய்சுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி சொல்றாங்கப்பா. பா எப்படி விளங்குச்சா? ஆனா அவளை பத்தி சொன்ன உடனே அப்ப அபூபக்கர் எந்திரிச்சு கேட்டாங்களாம், நான் உபீசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி சந்திப்பனா? சந்திக்க முடியாதுட்டாங்க. உமர் அலி அல்லான்னு கேட்டாங்களா? நான் சந்திப்பனா? நீங்க சந்திப்பீங்க. அலி அலி அல்லான்னு கேட்டாங்களா? நான் சந்திப்பனா? நீங்க ரெண்டு பேரும் சந்திப்பீங்கன்னாங்க. எந்த ரெண்டு பேரும்? உமர் அலி அல்லாஹ் தஆலாவும் அலி அலி அல்லாஹ் மட்டும்தான். இந்த ரெண்டு பேரும் தான் யாரை சந்திக்க முடியும்? உபீசுல் கர்னி, வேற யாருக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு. விளங்குதா? இப்போ அந்த ரெண்டு பேர்த்தையும் யார்த்தையும்? உமர் அலி அல்லாஹ் தஆலான்ட்டையும் அலி அலி அல்லாஹ் தஆலான்ட்டையும் சில அதியாக்களை கொடுத்தாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒய்சுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்திக்கும் போது இந்த அதியாவை நான் தந்தேன்னு சொல்லி கொடுத்து என் சலாத்தை ஏற்றி வைங்க, என் உம்மத்துக்காக வேண்டி துவா செய்யணுமான்னு சொல்லுங்க, என் உம்மத்துக்காக வேண்டி துவா செய்யணுமான்னு சொல்லுங்க. நாங்க பா உடனே பரப்பிட்டு வந்துட்டாங்க. யாரு? அதாவது அவங்க ஜனாதிபதியா இருக்கும்போது வந்தாங்களாம். யாரு ஜனாதிபதியா இருக்கும்போது? உமர் அலி அல்லாஹ் ஜனாதிபதியா இருக்கும்போது அஜ்ஜில அரபா பெருவெளியில கேட்டாங்களாம், யமன் நாட்டுக்காரங்க இருக்காங்களா? நாங்க இருக்கிறோம்னு சொன்னாங்க. முஸ்லியாரே கேளு, நல்ல செய்தி. யமன் நாட்டுக்காரங்க இருக்கீங்களா? அவன் தான் இருக்கிறோம்னாங்க. சரி. கர்னு கோத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்கீங்களா? நாங்க இருக்கிறோம் ஆனாங்க. இந்த ஒய்சுல் கர்னி நல்லா இருக்காரா கேட்டாங்க.
ஏன் அவரை போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஜனாதிபதி எல்லாரும் அழுதா அவர் சிரிப்பாரு, எல்லாரும் சிரிச்சா அவர் அழுவாரு, குப்பை மேட்டுகளில் கிடப்பாரு அவரு. அவங்க பெரிய மகான் ரசூல் அவளை பாராட்டியிருக்காங்க. அவருக்கு வெண்குஷ்டம் இருந்தது. தாய்க்கு செஞ்ச ஹிதுமத்தின் காரணத்தினால் அந்த வெண்குஷ்டத்தை எல்லாம் போய்கிட்டான். ஒரு திருகம் அளவுக்கு கன்னத்தில் இருக்கும் எல்லாம் அவரை பற்றி பாராட்டினாங்க. இன்னைக்கும் வெண்குஷ்டத்துக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. மா அன்சலல்லாஹு தான் இல்லா அன்சலஹு ஷிஃபான், நோய் இறக்கி எல்லாம் மருந்து இறக்கி இருக்கிறான், இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவங்க தாயினுடைய துவா பறக்கத்தில் அவங்களுக்கு வெண்குஷ்டம் என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. விளங்குதப்பா? அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருங்கன்னாங்க அதியாக்களை. விளங்குதா? எமன் நாட்டுக்காரங்க விளங்குதா? இப்படி சொன்ன உடனே சரி சரின்ட்டு விட்டாங்க. அவங்கள பார்க்க எடுத்து வந்தாங்களாம். விளங்குதா? தேடி வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்ன அடையாளங்கள்லாம் இருக்கு. ஒரு இடத்துல காட்டில் நின்று தொழுதுகிட்டு இருந்தாங்க. உடனே 2 பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சலாம் கொடுத்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னாங்க. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு சொல்றாங்க. விளங்குதா? விளங்குதப்பா? அவங்க எப்படி பதில் சொன்னாங்களாம்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. வலைக்கும் ஸலாம் யா உமர் இப்னு கத்தாப், வலைக்கும் ஸலாம் யா அலி இப்னு அபீ தாலிப்னாங்க. என்னங்க எங்க பேரையும் எப்படிங்க கரெக்டாக சொல்றீங்க? அதெல்லாம் பெரிய ஒரு கம்பு சுத்துல வேற கிடையாது. அல்ல அருவாவு ஜுனூது முஜன்னதா மாத்த ஆரவ மின்ஹா ஈத்தலஃப மாத்த நாக்கர மின்ஹா இஹ்தலஃபனாங்க. ரூகள் ஒன்று கட்டப்பட்ட படைகளா இருந்தது. ரூகளா இருக்கும்போது அறிமுகமான இந்த உலகத்திலும் அறிமுகமாகும். சொல்லுபா, அங்க அறிமுகமற்றது ரூகா இருக்கும்போது அறிமுகமற்றது இங்கேயும் அறிமுகம் இல்லாமல் போயிருட்டாங்க. விளங்குச்சா? சொன்னாங்களா உமர் அலி அல்லாஹு, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அதியாக்களை தந்தாங்க. உடனே அதியாக்களை வாங்கிட்டாங்க. அலைஹி வஸல்லம் எங்க எஜமான் சலாம் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க உம்மத்துக்காக வேண்டி துவா செய்யணுமா? ஆன உடனே சஜிதார் விழுந்து துவா கேட்டாங்க. யாரு விழுந்தாங்க? எந்திரிக்கவே இல்லை. விழுந்தாங்க, எந்திரிக்கவே இல்லை. என்னடா ஒரு மணி நேரம் ஆச்சே அன்னு போய் தட்டிட்டாங்களாம். என்னாச்சோ மூத்தாகத்தா போயிட்டாங்களா என்ன? உடனே எந்திரிச்சு, என்ன நீங்க பொறுத்ததே பொறுத்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டேன்ட்டீங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு துவா செய்ய சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஒரு பெரிய கூட்டத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு சொன்னேன். ஒரு 10,000 பேரை அனுப்புறேன்னா பத்தாதுன்னு, 1,00,000 பேரை அனுப்புறேன்னா பத்தாதுன்னு, விளங்குதா? 1 கோடி பேரை அனுப்புறேன்னா பத்தாதுன்னு. ரபியா முதற் கூட்டத்தினுடைய ஆட்டு ரோமத்தின் அளவுக்கு என்ன செய்யறேன்? உங்க துவா பறக்குது சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு அல்லாஹ் சொன்னான். போதாதுன்னு சொல்லலாம்னு போது தட்டிட்டீங்களா? அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. ரபியா முதற் கூட்டத்தினுடைய ஆட்டு ரோமத்தின் அளவுக்கு அவருடைய துவா பறக்கத்துலாம் சொர்க்கத்துக்கு போவோம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேல உங்களால் இப்படி கேட்க முடியும்ட்டாங்க. அப்போ நான் ரொம்ப நாள் வாழணுங்கிறாங்க, நினைக்கிறாங்க என் பிள்ளையெல்லாம். ஆனால் வமா கான ஈயாவு அவர் இல்லை. ரபியத்த முதற் ரபியா முதற் கூட்டத்தை போன்றதை விட இல்லை. ஆகிர் தாவான் நிறைய செய்திகள் இருக்கு.